எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் ஐடிசி, டாக்டர் ரெட்டி இது ரெண்டுமே நீங்க கன்சிடர் பண்ற அப்படின்னு சொல்றீங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இது நிஃப்டி 50 பீட் பண்ணிருச்சா அப்படின்றது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. உங்களோட வியூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஐடிசி எடுத்துக்கோமே. லாஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2015ல ஒரு 200 215 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. 2025 இன்னைக்கு தேதிக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 410 415 இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 510 515 வரைக்கும் போச்சு. அதை விட்டுறலாம். இதற்கு மத்தியில அதாவது 2015க்கும் 2025க்கும் மத்தியில 2020ல ஒரு 200க்கு பக்கமா இருந்ததுங்க. 2022ல ஒரு 220 230. அதாவது 2020ல இருந்து 2022 வரைக்கும் 200ல இருந்து 220க்குள்ளேயே குறைஞ்சபட்ச வேல்யூ நான் சொல்றேங்க. இப்போ 2015ல இருந்து 2022 வரைக்கும் தொடர்ந்து நீங்க அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் அப்படின்றது 230ல இருந்து 250 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குங்க. நீங்க அக்யூமுலேட் பண்ணி இப்போ ஒரு 3 வருஷத்துல அதாவது 250ல நீங்க ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது 500 வரைக்கும் போச்சு. அதை விட்டுறலாம். 420 அப்படின்னு வச்சுக்கோமே. 230 250 250ல இருந்து 410 இதுல உங்களோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு அப்படின்றத பாத்துக்கோங்க. இது போக 2015ல இருந்து 2025 வரைக்கும் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல டிவிடெண்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 100 rupees கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்டா கரெக்டா கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 100 rupees 20 பைசே கொடுத்துருக்க மாதிரி தெரியுதுங்க. நான் லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு ஒவ்வொரு வருஷமும் எடுத்து போட்டு பார்த்துட்டேன். இப்போ உங்களோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் 250னே வச்சுக்கோமே. இதுல ஒரு 100 மைனஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு டிவிடெண்டா திருப்பி வந்திருக்கும். ஸோ 150 தான் உங்கள்கிட்ட இருக்கிற பிரைஸ், நீங்க இன்வெஸ்ட் பண்ண பிரைஸ். ஸோ 150ல இருந்து இன்னைக்கு 410 510 விட்டுருங்க. 410 எடுத்துக்கங்க. எவ்வளவு டைம்ஸ் கூடி இருக்கு அப்படின்றத பாத்துக்கங்க. இதற்கு மத்தியில உங்களுக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைச்சிருக்கும். 10 ஷேருக்கு ஒரு ஷேர் கிடைச்சிருக்கும். அது இன்னைக்கு 230 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க. அது நல்ல growth prospects இருக்க செக்டர். இது போக உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஐடிசி ஃபுட்ஸ், ஐடிசி இன்ஃபோடெக், ஐடிசி பேப்பர்ஸ் அண்ட் போர்ட்ஸ், தென் எஃப்எம்சிஜி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 4-5 பிசினஸ் உள்ள கிடக்கு. ஸோ ஐடிசி தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டே இருக்கு. ஒரு குவார்டருக்கு 5000 கோடிக்கு பக்கமா ப்ராஃபிட் பண்றாங்க. உண்மையிலே ஐடிசி ஹோட்டல்ஸை 2015ல இருந்து 2025 வரைக்கும் தொடர்ந்து அக்யூமுலேட் பண்ணி ஹோல்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாதான் அது என்ன வேல்யூ உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருந்துச்சு அப்படின்றது புரியுங்க. பேப்பர்ல நிறைய அனலைசிஸ்லாம் வரும். பட் உண்மையா ஹோல்ட் பண்ணவங்களுக்கு தான் அது புரியும். அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஐடிசி கொடுத்த ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டா டவுட் தாங்க. கொஞ்சம் ஆவரேஜ் பெர்ஃபார்மர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். லாஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2015ல ஒரு 850 ரேஞ்ச்ல இருந்திருக்குங்க. தென் 2025 இப்போ 1250 ரேஞ்ச்ல இருக்கு. இந்த 10 வருஷத்துக்கு மத்தியில 2016ல ஒரு 600 ருபீஸ்க்கு போயிருக்கு. தென் 2017 to 19ல 600 கீழேயும் போயிருக்கு. 2022ல 800க்கு பக்கமா இருக்குங்க. ஸோ இந்த டிப்ல எல்லாம் நம்ம ஆவரேஜ் பண்ணியிருந்தோம் 2015 to 2025னா அட்லீஸ்ட் நம்மளோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸை 800ல ஹோல்ட் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு 1250ல இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு லாஸ் கிடையாது ஃபர்ஸ்ட். தென் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல டாக்டர் ரெட்டிஸோட டிவிடெண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 55 ரூபாய்க்கு பக்கமா வந்திருக்குங்க. ஸோ உங்களோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் 800ல இருந்து 850 அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட டிவிடெண்ட் 55 ரூபாய் கழிச்சிங்கன்னா உங்களோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் அப்படின்றது 750ல இருந்து 800 ரேஞ்சுக்குள்ள தாங்க இருக்கும். ஸோ நல்ல ரிட்டர்ன் இப்பயுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் நிஃப்டி 50 பீட் பண்ணிருக்குமா அப்படின்னு கேட்டா நிஃப்டி 50 பீட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. ஒரு 10 ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 4 சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு 3 or 4 ஸ்டாக்ஸ் ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு 2-3 ஸ்டாக் பெர்ஃபார்மே பண்ணாம லாஸும் இல்லாம ப்ராஃபிட் இல்லாம இருக்கலாம் ஒஸ்ட் கேஸ்ல. ஸோ டாக்டர் ரெட்டிஸை பொறுத்த வரைக்கும் நான் எபோவ் ஆவரேஜ் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஸோ சார் ஐடிசி, டாக்டர் ரெட்டி இது ரெண்டுமே நிஃப்டி 50யோட தானே கம்பேர் பண்ணி பேசியிருக்கிறாரு. ஸோ நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா போஸ்ட் கோவிட் எவ்வளவு மேலே இருக்கு அப்படின்றது தெரியும். தென் போன செப்டம்பர்ல இருந்து எஃப்ஐஐஸ் எவ்வளவு வித்தாங்க அப்படின்றத நம்ம டெய்லியுமே பேசிட்டு இருந்தோங்க. கடைசி 6 மாசமா எஃப்ஐஐஸ் விற்க விற்க யார் பணம் போட்டது அப்படின்றது தெரியுங்க. நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல கொண்டு போய் பணம் கொடுத்து நிஃப்டி 50 தென் மற்ற ஸ்டாக்ஸ் ஓவர் வேல்யூ ஸ்டாக்ஸ்ல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதனால நிஃப்டி 50 ஒரு எலிவேட்டட் ரேஞ்சில் கூட இருக்கலாம். நிஃப்டி 50ல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இன்னும் ஓவர் வேல்யூடா இருக்கு அப்படின்றத நம்ம பல தடவை பேசியிருக்கிறோம். டாக்டர் ரெட்டிஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 18 to 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம கன்சிடர் பண்றதுக்கு தொடர்ந்து சான்சஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ எப்பெல்லாம் ஷேர் பிரைஸ் கீழே குறையுதோ அப்பெல்லாம் டாக்டர் ரெட்டிஸை கன்சிடர் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் கூட வந்துருந்துச்சுங்க. அதாவது இன்னொரு ஒரு வருஷத்துல 900 வரைக்கும் கூட போகலாம் டாக்டர் ரெட்டிஸ் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பார்த்தேன். அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். போச்சு அப்படின்னா 1-2 தொடர்ந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். நிஃப்டி 50லேயே இல்லாத ஒரு ஃபார்மா கம்பெனியை பத்தி சொல்றேனே. பயோகான் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 10 இயர்ஸ் 2015 to 2025 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 75 to 80 ரேஞ்சில் இருந்திருக்குங்க 2015ல. இப்போ அது 400 வரைக்கும் போயிட்டு 350ல இருக்கு.
பட் அது 400க்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆச்சுங்க. அப்ப லாஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 75ல இருந்து 300 to 350 லெவலுக்கு ஒரு 3 to 4. எதுக்கு பயோகானை பத்தி குறிப்பா சொல்றோம்னா, நம்ம ஒரு ஸ்டாக்கை 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் தொடர்ந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்போங்க. அது சைட் வேஸ்லயே போயிட்டு இருக்கும், இல்ல போர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 மந்த்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு 400% to 1000% வரைக்கும் அந்த ஸ்டாக் வந்து ஏறி இருக்கும். நான் அதே மாதிரி சினாரியோ டாக்டர் ரெட்டியில இருக்குன்னு சொல்லலைங்க, இருந்தா நல்லதுதான். பட் கன்சிடர் பண்றதுக்கு இப்பயுமே எனக்கு நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, அதனால நான் தொடர்ந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து இன்ஃபோ ஏஜ் நிறுவனத்தை பத்தி கேட்கறாங்க. இன்ஃபோ ஏஜ் பொறுத்த வரைக்கும் 85 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. நம்ம 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸே கன்சிடர் பண்றதில்ல இப்ப எல்லாம். ஏன்னா மார்க்கெட் சுச்சுவேஷன், தென் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி, ட்ரேட் டென்ஷன்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து நம்மளோட த்ரெஷ்ஹோல்டை ஒரு பேஜுக்கு தான் 13 சொல்றோம், பட் இன்னும் கம்மியான லெவலில் தான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ஃபோ ஏஜ் காஸ்ட்லி தான். அடுத்து HDFC பேங்க்குடைய கன்சிடரேஷன் பத்தி கேட்டிருக்காங்க. பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே இருந்தாதாங்க நம்ம எப்பொழுதுமே கன்சிடர் பண்ணுவோம். ஃபெடரல் பேங்க் 1.5க்கு கீழே இருந்தாலும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் 2.93 டைம்ஸ் புக்கு, இன்னும் கீழே இறங்கி வரணும், வந்தா பார்ப்போம். அடுத்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காருங்க. இப்ப சமீபத்தில் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் ரெக்கார்ட் டேட் அறிவிக்கலைங்க. பிரைஸ் டு புக் 1 கீழே இருந்தது, இப்போ 1.12 வரைக்கும் ஏறிடுச்சுங்க. ஸ்டாக் ஸ்பிளிட்னால எந்த வேல்யூவேஷன்ஸும் மாறப்போறது கிடையாது. PE வந்து 100 டைம்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அந்த சைடு போகவே மாட்டோம். அடுத்து அமர் ராஜா எனர்ஜி பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காருங்க. அமர் ராஜா பொறுத்த வரைக்கும் 4 வீலர்ஸை விட 2 வீலர்ஸ்ல தான் அவங்களோட ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஓலா எலக்ட்ரிக் வந்து அவங்களுக்கு தேவையான பேட்டரியை அவங்களே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதனால அமர் ராஜாவுக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பிரச்சனையும் வராதுங்க. பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஏத்தர் இருக்கிறாங்க, ஹீரோ இருக்கிறாங்க, தென் டிவிஎஸ் இருக்கிறாங்க, பஜாஜ் இருக்காங்க. இது கீழே நிறைய EVs இருக்கு. தென் அவங்களுக்கு பிஸ்னஸ் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ்ங்க. ஸோ அதை பத்தி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்த ஒரு நண்பர் வந்து டாடா மோட்டார்ஸ், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், அமர் ராஜா, CDSL, நாட்கோ இதெல்லாம் வந்து லோயர் லெவல்ல நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன் சார். இது வந்து 2 டைம்ஸ் 3 டைம்ஸ்க்கு மேல ஏறிடுச்சு. பட் நான் தொடர்ந்து லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருந்ததுல ஷேர் பிரைஸ் ஹையர் லெவல்ல இருந்து கீழே இறங்கி வந்துருச்சு சார். இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நான் வந்து என்னோட ப்ராஃபிட்டை லூஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. நான் என்னுடைய வியூ சொல்லிடுறேங்க. நான் எந்த ஷேரை கன்சிடர் பண்ணாலும் அந்த கம்பெனியில ஒரு பிசினஸ் பார்ட்னரா ஆகணும் அப்படின்ற நோக்கத்துல தாங்க ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுவேன். அதனாலதான் எப்பொழுதுமே மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணுவேன். தென் 2 பிசினஸ் சைக்கிளாவது அதை ஹோல்ட் பண்ணிடுவேங்க. என்னன்னாலும் சரி, ஷேர் பிரைஸ் என்ன மேல போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, அந்த நோக்கத்துல தான் லாஸ்ட் 3 or 4 இயர்ஸா நான் வந்து எந்த ஷேர்ஸையும் வந்து கொடுக்கறதே கிடையாதுங்க. உங்களுக்கு இருக்கிற சினாரியோ அப்படியே எனக்கும் இருக்குங்க. நான் வந்து தொடர்ந்து நம்பிக்கையா ஹோல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட பிசினஸ் வந்து இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ கண்டிப்பா 1200க்கு மேல போயிடும். கீழே வர்றப்ப 1-2 கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி தாங்க IDFCயும். நான் வந்து ரொம்ப 35-40 ரேஞ்சில் கன்சிடர் பண்ணி அது வந்து 70 வரைக்கும் போச்சு. இப்போ திருப்பி 60க்கு பக்கமா வந்திருக்கு. CDSல நான் கன்சிடர் பண்றது இல்லை. அமர் ராஜா என்னோட கன்சிடரேஷன் பிரைஸ்னா ஒரு 550ல இருந்து 620 அந்த ரேஞ்சில் இருக்குங்க. அது 2 டைம்ஸ்க்கு மேல போய் இப்போ 1000 கிட்ட இருக்கு. ரிசல்ட் ஒன்றும் சூப்பரா இல்லை. இன்னும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அமர் ராஜா பொறுத்த வரைக்கும் நான் 5, 10, 20க்குள்ள தாங்க கன்சிடர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கீழே வந்தா மறுபடியும் கன்சிடர் பண்றதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் இருக்கேன். ஷேரை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்றேனோ அதே தாங்க உங்களுக்கும் சொல்றேன். உங்களுக்கு ஒரு அவசர அத்தியாவசிய தேவை வருது அப்படின்னா ப்ராஃபிட்டை மட்டும் அப்படியே உள்ள வச்சுக்கிட்டு நீங்க போட்ட பணத்தை அப்படியே வெளில எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு நண்பர் வந்து என்கிட்ட 10 lakhs இருக்கு சார், நான் வந்து அப்படியே மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. பெஸ்ட் என்ன அப்படின்னா நல்ல பாண்டா பார்த்து கன்சிடர் பண்றது தாங்க இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நல்லது. அதுல வர்ற கூப்பன் எடுத்து நல்ல அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா பார்த்து கன்சிடர் பண்ணலாங்க. நல்ல கார்பரேட் பாண்ட், அதாவது AAA ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8.5ல இருந்து ஒரு 9.5% வரைக்கும் கூப்பன் ரேட் கிடைக்கும். அதை எடுத்து நம்ம ஈக்விட்டியில கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணலாங்க. பல்கா 10 lakhs கொண்டு போய் ஈக்விட்டியில இன்னைக்கு போடுறது நிலைமை சரியில்லை. அடுத்து விஷால் மெகாமார்ட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அது 98 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அவ்வளவு காசெல்லாம் நம்மளால கொடுக்க முடியாது. அடுத்த ஒரு நண்பர் வந்து நம்ம கன்சிடர் பண்றோம்ல சார், இதுல நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அதாவது இண்டஸ்இண்ட் பேங்க், கர்நாடகா பேங்க்லாம் நிறைய கீழே விழுவுது. விலை கன்சிடர் பண்றப்ப அதுல பெர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் அப்படின்றது அதிகமா போயிடுது சார். இப்ப சைடஸ், தென் ITC இதெல்லாமே வந்து அப்படியே தான் நிக்குது. அதனால அதுல நம்மளோட அலோகேஷன் வந்து கம்மி ஆயிடுது சார். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன் பர்சனலா, 100% இருக்கு அப்படின்னா 50% பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கோல்ட் லோன் ஃபினான்ஸ், தென் NBFCs, தென் மைக்ரோ ஃபினான்ஸ், இந்த ஏரியால 50% ஒதுக்கிடுவேன். 25% வந்து கோல்டு பாண்டுக்கு, தென் ரிமைனிங் 25% வந்து FMCG, ஆட்டோ, IT இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவேங்க.
நீங்க வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அதுக்கு கொஞ்சம் குறைச்சிட்டு, அதாவது 50-40 குறைச்சிட்டு இந்த ஆட்டோ, ஐடி, ஃபார்மாக்கு 25ங்கிறத 35 கூட்டிக்கலாம். இதை வந்து ஒவ்வொரு டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்றப்பையும் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட், தென் பஜாஜ் ஃபின்சர்வ் இந்த நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து 30-33 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. பிரைஸ் டு புக்கும் 5 டைம்ஸ் பக்கமா இருக்கு. நம்ம பிரைஸ் டு புக் த்ரெஷோல்ட் 1.5 தான். தென் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னா 15க்கு மேல நம்ம போறதே கிடையாதுங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து காஸ்ட்லி தான். அடுத்து நியூஜென் சாஃப்ட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. பிரைஸ் டு புக் 8.28 டைம்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி தான். இந்த மாதிரி ஸ்மால் கேப் பிசினஸை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி தொடர்ந்து அவங்களால இயர் ஆன் இயர் ஹையர் லெவல்ல காட்டிக்கிட்டே இருக்க முடியாதுங்க. இப்போ ஸ்மால் கேப்ல உள்ள இஷ்யூஸை பத்தி பார்ப்போமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிர்லா சாஃப்ட் எடுத்துக்கோமே. ஜூன் 2024 தென் ஜூன் 2025 இதற்கு மத்தியில் இருக்கிற ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஜூன் 2024ல 150 crores ப்ராஃபிட், செப்டம்பர் 24ல 128 crore, டிசம்பர் 2024ல 170 crore ப்ராஃபிட், மார்ச் 2025ல 122 crores, தென் ஜூன் 2025ல 106 crores. ஸோ லாஸ்ட் 4 குவார்டரா தொடர்ந்து ப்ராஃபிட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. பிர்லா சாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 2025 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா செப்டம்பர் 24 கம்பேர் பண்றப்ப ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. என்ன காரணம்? ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப், தென் எக்கனாமிக் ஸ்லோ டவுன், பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டிஸ், இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதனால இன்னும் ப்ராஃபிட்டபிலிட்டி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றேன். தென் இது இன்னொரு 1 வருஷம் கழிச்சு தொடர்ந்து ப்ராஃபிட் குறைஞ்சிட்டே இருந்தது இல்லையா, இது கொஞ்சம் கொஞ்சமா கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எப்ப அப்படின்னா இந்த ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப்லாம் வந்து ரோல் அவுட் ஆயிடுச்சு, அதனால பாதிப்புகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா தனிய ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னங்க, அது பழகி இருக்கும். பழகினதுக்கு அப்புறம் அந்த சைக்கிள் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட் கூட்டுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அப்ப இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கம்பெனி வந்து மறுபடியும் கூடுறப்ப ஷேர் பிரைஸ் மறுபடியும் ஏறும். ஸோ பிர்லா சாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. நம்ம 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல நம்ம ஏற்கனவே கன்சிடர் பண்ணியிருந்தோம். திருப்பி இது 20 டைம்ஸ் கீழே வர்றப்ப பார்க்கலாம். நியூஜென் சாஃப்ட்டை கன்சிடர் பண்றதுக்கு பிர்லா சாஃப்ட் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுதுங்க என்னோட பார்வையில. அடுத்து ஃபெடரல் பேங்கோடைய கன்சிடரேஷன் பத்தி கேட்டிருக்காங்க. ஃபெடரல் பேங்கோடைய பிரைஸ் டு புக் 1.39 ஆர் 1.4 தாங்க இருக்கு. கன்சிடர் பண்ற லெவல்ல தான் இருக்கு. ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் போகலாம். பட் நான் வந்து ஏற்கனவே கன்சிடர் பண்ற ரேஞ்ச் வந்து 125ல இருக்குங்க ஆவரேஜ். என்னால உள்ள போக முடியாது. அட்லீஸ்ட் 175 to 150 அந்த ரேஞ்சில் வந்தாதான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அடுத்து ஒண்டர் எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்கறாங்க. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. 117 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், டெட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 1ல இருக்கு, கடன் ஜாஸ்தியா இருக்கு. அடுத்து கிராம்ப்டன் கிரீவ்ஸ், தென் ஓரியன்ட் எலக்ட்ரிக், தென் பிஜி எலக்ட்ரோ பிளஸ், இது 3ல எது சார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் 3மே காஸ்ட்லி தாங்க. இது 3ல எது நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 3உடைய பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பாருங்க, டெட் டு ஈக்விட்டியை பாருங்க. டெட் டு ஈக்விட்டி எல்லாத்துக்குமே வந்து 0.1ல இருந்து 0.15 இந்த ரேஞ்சில் இருக்குங்க. தென் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தோம்னா கிராம்ப்டன் கிரீவ்ஸ் 39 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. ஓரியன்ட் எலக்ட்ரிக்கும் பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்டும் 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு. ஸோ ஓரியன்ட் எலக்ட்ரிக், பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட்டை கம்பேர் பண்றப்ப கிராம்ப்டன் கிரீவ்ஸ் வந்து சீப், பட் அதுவும் ஓவர் வேல்யூடு தான் என்னுடைய வியூவில். அடுத்து ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. 46 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸை பார்க்கறதுக்கு எம்ஃபேசிஸை பார்க்கலாம். 30 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ், ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா காட்டுறாங்க. இன்னும் குறையிறப்ப எம்ஃபேசிஸே பார்க்கறது நல்லதுங்க. அடுத்து இன்ஃபிபீம் அவென்யூ அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்கறாங்க. ஸ்மால் கேப் பிசினஸ்ங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கு. பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தான் இருக்கு. 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ஒரு 20 டைம்ஸ் பக்கம் வந்தா நல்லதுன்னு பாக்குறேன். ஸ்மால் கேப்பா இருக்கிறதுனால டெட் டு ஈக்விட்டியும் கம்மி தான், 0.05. அடுத்து சீமென்ஸ் இந்தியா லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா 52 வீக் லோக்கு வந்திருக்குங்க. 52 வீக் லோல இருந்தாலும் அது 46 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. செப்டம்பர் 2024ல இருந்து அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி தொடர்ந்து குறைஞ்சிட்டே இருக்கு. ஒன்று குறையுது, இல்லை ஃபிளாட்டா இருக்கு ரெவன்யூ. ஸோ சீமென்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் கீழே போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்தா நம்மளே கன்சிடர் பண்ணலாங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.